அனைத்து ரத்தத்தின் ரத்தமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். உங்கள் தமிழ்மாறன். இன்று அனைத்து தலையங்கத்திலும் தினமலராக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, நாட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திருப்பினாலே எந்த பிரச்சனை தாங்க. நேற்று மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாரு. நானும் முழுசாக பார்த்தேன். அது எதுக்காக பார்த்தேன்னாக்கா, அவர் ஆதங்கத்தை கொட்டுற அழுதன்றாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு எளிய தொண்டனா, ஏன்னா தொண்டனா கேள்வி கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை பதவியிலிருந்து நீக்கியிருந்தாக்கா எனக்கு கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்றார். தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட போது பயாலாவில் என்ன சொல்கிறாங்க, உறுப்பினர்கள் தான் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நேற்று சொன்ன வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி சொன்னேன் இல்லையா, அந்த திருக்குறளில் சொன்ன கருத்து பிரகாரம் தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் ஒரு தலைவனை சரியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் சொல்றாரு, இன்னைக்கு கொடநாடு விஷயத்தை கையில் எடுத்து பேசுகிற இதே மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் இதுவரைக்கும் அதை பற்றி ஏன் பேசலை? எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, கொடநாடு விஷயத்தை பற்றி பேசினார். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. வந்த பிறகு அதை ஏன் கையில் எடுக்கலனா, அது இயல்பாக நடந்த விஷயம். இவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் தற்போதைய தரமான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் மேலே சொல்ல முடியல. அதனுடைய சாராம்சத்தை உணர்ந்து அந்த விஷயத்தை அவங்கள கையை விட்டாங்க. இப்போ இவங்களாம் காணாது போனவங்க, தமிழ்நாட்டில் மறந்துருந்தாங்க மக்கள். மறுபடியும் அவங்க நினைவூட்டுறதுக்காக நாங்களும் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மூவர் கூட இன்னொருத்தரும் போயிட்டு இவரும் போய் சேர்ந்துருக்கிறார். உங்ககிட்ட ஒரு கேள்வி, மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கிட்ட, இவ்வளோ நாள் ஏன் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கல? இப்போ கையில் எடுத்து சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் நான் வழக்கறிஞரை போய் சந்திக்க போகிறேன், வழக்கு போட போகிறேன்றீங்க. நீங்கள் வழக்கு போட்டாக்கா உறுப்பினராக இருக்கிற 2 கோடி தொண்டர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் கேட்க மாட்டோமா? நாங்கள் தானே ஒரு நல்ல தலைவரா இன்னைக்கு அதிமுக காக்கிறதுக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எழுச்சியோட இன்னைக்கு அவர் தலைவராக தேர்ந்தெடுத்து அடுத்து முதல்வராக வர வேண்டும் என்று எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்காரு. எல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயத்தால் யாருக்கு என்ன லாபம்? திமுகவுக்கு தானே லாபம். உங்கள் ஈகோவால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு திமுக வர வைக்கிறதுல நீங்கள் சரியான கோணத்தில் போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு இடையில இன்னொரு தீனி, ஓபிஎஸ் கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன்றார். அப்போ நாளைக்கு பேப்பரில் அந்த செய்தி வரும். இதுதான் உங்களுடைய கோட்பாடாக இருக்குதே தவிர, இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே, நீங்கள் நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல, 53 வருஷமான உறுப்பினராக இருந்தேன்னு சொல்கிறீங்க. செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, தினகராக இருந்தாலும் சரி, கட்சிக்காக இருந்தீங்க. கட்சியால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா? நீங்கள் ஏதாவது கட்சியில் இழந்திருக்கீங்களா? 2 கோடி தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நானும் ஒரு எளிய தொண்டனா நான் சொல்கிறேன். எங்களுடைய மன குமுறல நாங்கள் 3ஆம் தலைமுறை கடந்து 4ஆம் தலைமுறையிலே உயிரை தவிர, தன்மானத்தை தவிர மீதி அனைத்தையும் இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இது மாதிரி தொண்டர்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் சுகபோகமாக தானே இருந்தீங்க. எம்ஜிஆருக்காக தான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களுக்காக இல்லை, செங்கோட்டையனுக்காக இல்லை, ஓ பன்னீர்செல்வத்துக்காக இல்லை. அதை வச்சுக்கின்னு சுகபோகமாக எம்எல்ஏவா மந்திரியாக தானே வாழ்ந்திருக்கீங்க. இந்த தொண்டர்கள் நாங்கள் எதை எதிர்பார்த்தோமா? நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் இந்த திமுகவை எப்படி அழிப்பது. நம்ம நடத்த நல்ல தலைவர் இல்லையே, அம்மாவுக்கு பிறகு தலைவருக்கு அப்புறம் இயங்கணும். எங்களுக்கு ஒரு தலைவர் கிடைச்சார், அந்த தலைவரை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எடப்பாடியார் நான் கட்சிக்காக உழைச்சேன்னு சொல்லியிருக்காரா? அடிமட்டத்திலிருந்து வந்திருக்காரு. இந்த அடிமட்ட தொண்டர்களை எப்படி காப்பாற்றுறது, திமுகவை எப்படி அழிக்கணுன்ற அந்த கோணத்தில் மட்டுமே சரியான பாதையில் போயிட்டு இருக்காரு. அவர் மேலே கூட திமுக என்ன சொன்னாங்க, டெண்டர் ஊழல் 5000 கோடினாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, அதை வித்ரா வாங்கவே இல்லை. மறுபடி வழக்கை நடத்தி தான் ஒரு நிரபராதி என்று நிரூபித்து தமிழக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு திமுகவை அழிப்பதற்காக அதிமுகவை தூக்கி பிடித்த கழகத்துடைய பொதுச் செயலாக வந்து கொண்டிருக்கிறார். நல்லா நினைச்சு பார்க்கணும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. மக்கள் மறந்தவர்களை மீடியாக்கள் தான் தூக்கி பிடிக்கிறீங்க. எவ்வளோ வேலை இருக்கு. திமுகவுக்கு கைக்கூலிகளாக இவங்க செயல்படுறாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. மக்கள் மனநிலை தெளிவாக இருக்குது. அதனால நம்முடைய தொண்டர்கள் சோர்ந்து போகாம இனிமே தான் நம்மளுடைய கட்சியினுடைய வெறியை சரியாக காட்டி சரியான பாதையில் சென்று எடப்பாடியார் முதலமைச்சராக்கி தமிழக மக்களுக்கு புரட்சி தலைவர் வழியிலே, புரட்சி தலைவி அம்மா வழியிலே எடப்பாடியாருடைய துணையோடு மக்கள் பணியை சீரும் சிறப்புமாக செய்வோம். தொய்ந்து விட வேண்டாம். தோல்வி அடைய போவது திமுக. நாமெல்லாம் ஒன்றாக உழைக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ்மாறன்.